ஹாய். ஸோ ஒரு நிமிஷம் டீ மட்டும் எடுத்து டீ எடுத்துட்டு வந்தாச்சு. டீ எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக எடுத்துட்டு வந்து உட்காந்தேன். கரெக்டாக டீ எடுத்துட்டு வந்து உட்காந்தேன். கரண்டு போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ என்னோட பழைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சாப்டர் பிகின்ஸ். ஸோ அதை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ தான் நான் அப்லோடே பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டோரி என்ன, இதுக்கான இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இது போடணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக்லேருந்தே நான் வந்து ஐடியா வச்சுருந்தேன். பட் ஏன்னா ஏன் பண்ணல அப்படின்னா சில பல காரணங்கள், என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல் லைக் யூடியூப் நான் ட்ரை பண்ணேன். யூடியூப்பில் நான் போட ட்ரை பண்ணேன். பட் சில பல காரணங்கள், என் ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பார்ப்பாங்க அப்படின்னு நான் இருந்து ஒரு 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். 23ல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஓரளவுக்கு வந்திருப்பேன். ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபால்ட். நான் ஆரம்பிச்சிருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து அந்த ஆட்டிடியூட் வருது. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ என்னோடய ஸ்டோரி என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஃபேமிலி, நல்லா இருக்குது, எல்லாமே ஓகேங்க. பட் ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம், நம்மளுக்கான ஒரு நல்ல சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் நடக்குதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டினே கேட்க முடியாது. ஸோ எனக்கு அப்போ தான் நான் நினச்சேன், எனக்கு புதுசில் உட்காந்து நான் டவுன் பாயிண்டில் உட்காந்து, ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பிடிச்ச வேலை போயிடுச்சு, பிடிச்சவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய ஒரே டைம் அட் அ டைமில் எல்லாமே போகும்போது கொஞ்சம் வலிக்கும்ல, அது வலி தான். ஸோ பட் ஆனால் ஓகே, இட்ஸ் ஓகே, கோத்ரூ பண்ணோம். ஸோ அப்போ வந்து நான் ஆச்சுன்னா ஓகே, எனக்கு பெரிய வலி இது கிடையாது. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நிறையா போகணும், பண்ணணும். எவ்வளோ பெரிய வலி இல்லை. பட் ஆனாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ ஆனாலும் நம்ம இது ஃபஸ்ட் டைம் வந்து இது அடிக்கும்போது, ஃபஸ்ட் டைம் தூக்கி அடிக்கும்போது நம்மளுக்கு வலி வரல. அந்த மாதிரி தூக்கி அடித்தனால லைட்டாக வலிக்குது. ஆனால் நான் கோத்ரூ பண்ணணும், செய்யணும், நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்னு என் மைண்ட் செட் அப்போ தான் சேஞ்ச் ஆனேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விஷயம் நடக்கும்போது ஓகே என்னடா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் மைண்ட்லேயே ஓடும்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஓடிச்சு. ஸோ அதை நான் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு புதுசு. ஒரு 23 வயசு சொன்னாலும் என்ன அளவுக்கு நான் வந்து ஒரு குழந்தை தான் எனக்கு. நான் ஒரு குழந்தை. பிகாஸ் எனக்கு என்னென்ன பாதை, என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் ஒன்றுமே நிறைய ஃபேஸ் பண்ணலன்னு நான் ஒத்துப்பேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். என்னோட மேஜரான மைனஸ் என்னென்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் போதும் நான் படிக்கணும், செய்யணும், இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும்னு அப்படிலாம் நான் இதை சோஷியல் மீடியா போகணும்னு நினச்சேன். ஏன் 1 இயர் பேக் முன்னாடி இல்லை, ஒரு 3 மந்த் ஒரு 5 மந்த் முன்னாடி பேக் போகணும்னு நினச்சேன். நான் எதுவுமே பண்ணலை. ஏன் நான் அதை பண்ணலை, ஏன் அதை பண்ணலை, எனக்கு கொஸ்டின்ஸ் என் மைண்டுக்குள்ளே ஓடிருந்தது. ஏன் செய்யலை, எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்குது, பண்ணணும், போய் செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஏன் நான் எடுத்து பண்ண மாட்டேன், ஏன் ட்ரை பண்ண மாட்டேன்னு ஒரு கொஸ்டின்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதான பாயிண்ட் ஆஃப் இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 விஷயத்துக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நடக்கும்போது ஒரு டைம் நடக்குது, அது நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஃபெயிலியர் வரும்போது, ஒரு பேட் டைம் நடக்கும்போது அது ஓகே, அதை எடுத்துக்கிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்க்கணும், ஹேண்டிலிங் பண்ணணும். பிகாஸ் வந்து லைஃப் இஸ் நாட் ஈஸின்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் நாட் ஈஸியெலாம் கிடையாது. லைஃப் வந்து எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். லைஃப் வந்து ஈஸியாக போய்டும், ஹார்டாக இருக்கும். ஒருத்தவங்க ஹார்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குல்ல. யூ வாண்ட் டு ஃபேஸ் இட். ஸோ நான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன். நான் ஃபெயில் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். என்கிட்ட ஓரளவுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடியும். என்னை இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டமான பீப்புள்ஸ், இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நான் பெட்டராக எதுவும் சொல்ல, அவங்களோட நான் பெட்டர் பொசிஷனில் இருக்கும்போது ஓகே, அப்போ நீ ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதை தாண்டி எனக்கு என்னென்னா,
ஃபெயில் ஆகுறோம். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. ஏதோ தப்பா நடந்துடுச்சு. பட் ஆனா அத உட்காந்துக்கிட்டே ஓகே எனக்கு தப்பு நடந்துடுச்சு, தப்பு நடந்துடுச்சு. நான் உட்காந்துட்டே இருந்து, ஓகே எனக்கு தப்பு நடந்துச்சுப்பா. எனக்கு ஏன் மட்டும் பாசிட்டிவா நடக்காதுப்பான்னு நான் உட்காரல. ஆனா வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. ட்ரை பண்ணுவோம். எல்லாமே ட்ரை பண்ணுவோம். போவோம், இது செய்வோம். எனக்கு இது புடிச்சிருக்கு. இத ட்ரை பண்ணுவோம். இது புடிச்சிருக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே உட்காந்து ஒரு இடத்துலயே இல்லாம ட்ரை பண்ணலாம் சொல்ட்டு, அவன் நான் ஸ்டெப் பண்ணி ஆரம்பிச்சேன். நெறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கரண்டா இப்போ நெறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்பட விஷயங்கள் லேர்ன் பண்றேன். அதே மாரி நெறைய லைக் இந்த மாரி பேசுறது, வீடியோகிராஃபிங், எடிட்டிங் இந்த மாரி விஷயங்களும் லேர்ன் பண்றேன். ஏன்னா எல்லாமே லேர்ன் பண்ணா என்ன ஆக போகுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாமே கும்பிட்டு வைப்போம். ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல நல்லது நடக்கும். அந்த மாரி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஸோ இந்த என்னோட ஸ்டோரி வந்து அதுதான். நான் இத ஸ்டார்ட் பண்ற ஒரு காரணமும் எனக்கு பிக்கரா ஒரு விஷயம் பிக்கரான்னு கிடையாது. ஒரு பேடான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த பேடான விஷயத்துல தான் என்னோட வேக்கப் பாயிண்ட். வேக்கப் பாயிண்ட்டா நினச்சு நான் இப்ப ஸ்டெப் ஆன் பண்ணியிருக்கேன். எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ஸ்டோரி வந்து நான் ரைட் பண்ணணும். ஸ்டோரி வந்து ஒண்ணுமே இல்ல. ஏங்க ஒரு 10 வருஷம் சின்ன வயசுல சின்ன வயசுல கீழ தரையில தவண்டு போனோம். ஒரு 10 வருஷம் ஸ்கூலுக்கு பேக் மாட்டிட்டு போனோம். காலேஜுக்கு பேக் மாட்டிட்டு போனோம். ஒரு 10 வருஷம் ஸ்கூலுக்கு பேக் மாட்டிட்டு போனோம். காலேஜுக்கு பேக் மாட்டிட்டு போனோம். இப்ப வந்து இப்ப இருக்க டைம்ல நம்ப வேலைக்கு பேக் மாட்டிட்டு போறோம். செய்யணும். ஸோ அதுதான். ஸ்டோரி யாருக்குமே இந்த ஒரு எங்க வந்து ஸ்டோரி ஒருத்தனுக்கு ஆரம்பிக்கும்னு தெரியுமா? அவன் 18 வயசுக்கு அப்புறத்துலேருந்து தான் ஒரு ஸ்டோரி அவன் ரைட் பண்ண ஆரம்பிப்பானே. ஸோ அவனுக்கு ஒண்ணு ஒண்ணா அப்பதான் தெரியும். ஒண்ணு ஒண்ணா அப்பதான் ஃபேஸ் பண்ணுவான். ஸோ அதனால ம். இன்னைக்கு இந்த டீ போட கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த டீ எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. ஆனா கத்துக்கிட்டேன்ல. அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேன்ட்டுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பார்க்காதீங்க. அது இப்பதான் பார்க்குறேன். இத்தன நேரம் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டு இப்பதான் நான் பார்க்குறேன் அத. சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நான் எடுத்துடுறேன். ஆ பிளாக் ச்சீ கிரீன் ஸ்க்ரீன்லாம் போடலான்னு பார்க்குறேன். ஆனா அந்த அளவுக்கு நம்மகிட்ட துட்டு இல்ல. ஸோ யாஹ்! ஜஸ்ட் பி ஓகே. ஸோ வீடியோ பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்யூச்சர்ல பார்க்கலாம். பார்க்குறீங்க, போங்க வீடியோ பண்ணுங்க. வீடியோ எடுத்து போடுங்க. பார்ப்போம். நல்லா இருக்கா பார்ப்போம். யாரு சொல்லப் போறா? இந்த வீடியோவே யார் என்ன சொல்லுவான்னு தெரியாது. பட் நான் போடுறேன். ஓகே. போயிட்டு வரட்டா? போயிட்டு வரேன்.